ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஐடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் ஸ்கின் பிரைட்னிங் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து நான் ட்ரை பண்ணேன். எப்போவுமே நான் வந்து என்னோட யூஸ்க்காண்டி தான் இந்த சோப் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் குப்பமேனி சோப் பண்ணேன், நல்ல ரிசல்ட் கிடச்சது. என்னோட ஓன் யூஸ்க்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வச்சு சோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது, ஃபார்ம்ஸும் நல்லா வருது. நானே எதிர்பார்க்கல. இன்றைக்கி வந்து நான் பச்சரிசி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி நல்லா உணர்த்தி அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ, அப்புறம் வந்து அலோவேரா ஜெல். இதுதான் இன்றைக்கி நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். வேறு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் சோப் பேஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வெல்கம் டு மை சேனல். அப்புறம் உங்களுக்கு என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ் லிங்க் அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதுதான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும், எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி எடுத்து நல்லா கழுவி 2 ஸ்பூன் பச்சரிசி தான் கழுவி காய வச்சுருக்கேன். அந்த அரிசி கழுவின தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அளவுரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஒன்று தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்து இன்னும் கட் பண்ணல. பொட்டேட்டோ தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பவுடராக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பொட்டேட்டோவை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு பொட்டேட்டோவும் அலோவேராவும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரிசி கழுவுன தண்ணி நம்ம வந்து ஹேருக்கு நீங்கள் என்னோடய சேனல் பார்த்துட்ருக்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சோப் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே வேஸ்டான பொருள் கிடையாது. உருளைக்கிழங்கும் அலோவேரா ஜெல்லும் ரெண்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரெண்டும் அலோவேரா வந்து நல்லா அதுக்கு கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து சம்டைம்ஸ் அந்த உருளைக்கிழங்குலாம் மசியாமல் அப்படியே இருக்கும். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கங்கே தட்டுப்படும். அதனால நம்ம நல்லா இது பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வரும். ரொம்ப ஈஸி, சிம்பிள் தாங்க இந்த வேலை. பெரிய வேலை இல்லை. நம்மளோட ஓன் யூஸுக்கு நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். கெமிக்கலே இல்லாமல் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். கூட வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். விட்டமின் இ ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ஃப்ளாரும் ரெடியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்குலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவித்தல். இது கூட ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சோபேஸ் எடுத்துருக்கேன். இந்த சோபேஸ் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் தாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. நான் சோப் பண்ணுறதை பார்த்துட்டு என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி சோப் செஞ்சு கொடு. அது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து நான் அந்த சோப் வந்து ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த சோப் ட்ரை பண்ணது. இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் தான் சோப் பேஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதையும் வந்து வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மெல்ட் ஆகுது. இது கூடவே அரிசி மாவு அதுவும் உருளைக்கிழங்கும் அலோவேரா ஜெல்லும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட் சோப் பேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ண போகிறோம். இது கூட வந்து விட்டமின் இ ஆயில் கேப்சூல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து விட்டமின் இ கேப்சூலுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நமக்கு மெல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிரமம் இருக்காது. நெக்ஸ்ட் அடுப்பு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு சிம்லே வச்சு நல்லா மெல்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும். ஈஸி தாங்க செய்கிறது, நிறைய செஞ்சிடலாம். ஆன்லைனில் வந்து அந்த சோப் பேஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் இதுக்குரிய ரைஸ் ஃப்ளார் நல்லா கட்டிடலாம் பண்ணிடணும். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் போடுறோம். உருளைக்கிழங்கு அளவு வச்சு ஜெல்லி நம்ம எடுத்து செஞ்சது அது. நெக்ஸ்ட் மோல்டில் போர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி அண்ட் சிம்பிள். ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.